கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நம்ம தியேத்திரா சபை குறித்து நம்ம காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஏறக்குறைய ஒரு 4 கிளாஸ்க்கு மேலாக இந்த தியேத்திரா சபை பத்தி நம்ம தியானிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தியேத்திரா சபை நம்ம பார்க்கும்போது அந்த சபைக்கான தூதனுடைய பேர் பீட்டர் வால்டோ, சபையோடைய அர்த்தம் சுகந்த வாசனை. இந்த ஒரு சபையை குறித்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம தியானிச்சு கொண்டு இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ரெவலேஷன் 2nd chapter 26th verse. ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தவும் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது, யார் ஒருவன் ஜெயம் கொள்கிறாரோ, இந்த ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த ரெவலேஷன் ஸ்டடியே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு புக் ஸ்டடி. அந்த ரெவலேஷன் புக் ஸ்டடியிலே சில காரியங்களை நம்ம பார்க்கும் போது, அந்த வசன பகுதிகள் எழுதுற அந்த ஒரு விதம், இல்ல அந்த எழுதப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு ஆர்டர் இல்லைங்களா, வரிசைகள் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க வந்து எபேசுல இருந்து பெர்கமோ இந்த ஒரு 3 சபைகள்ல வசனங்கள் எப்படி காணப்படுதுன்னு பார்க்கும்போது, ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கலாம். எபேசு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசு சபை பத்தி. தேவ ஆவி சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய வசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி என்ன சொல்றதோ காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ. செமர்னால எப்படி வருதுன்னு பார்க்கும்போது 2:11, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவ ஆவி சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. இப்ப பாருங்க, சிமர்னால கூட எப்படின்னா, அதாவது தேவனோட ஆவி சபைக்கு என்ன சொல்தோ அது யார் கேட்கிறாங்களோ அவங்க ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு வசனம் வருது. பெர்கமோல நீங்க பாருங்க 2:17. தேவ ஆவி சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு. இப்ப பாருங்க, தேவனுடைய ஆவி என்ன சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு ஜெயம் கொள்கிறவர் எவனோ. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 சபையில வார்த்தை எப்படி வருதுன்னா, தேவனோட ஆவி என்ன சொல்றதோ காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெயம் கொள்கிறவன் எவனோ, இந்த மாதிரி வருது. ஆனா தியேத்திரா சபையில இருந்து ஒரு சின்ன மாற்றுதல், வசனத்துடைய ஆர்டர்ல வந்து அந்த வரிசைப்படுத்துதல்ல கொஞ்சம் மாறுபாடா வருது. அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆகுது. என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, 26ஆம் வசனம் வாசிங்க. 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தும் என் கிரியைகளை. போதுங்க, ஜெயம் கொண்டு என் கிரியைகளைன்னு சொல்லிட்டு 29ஆம் வசனத்துல எப்படி முடிவு வருதுன்னா, தேவாவி சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதே போலதான் சர்தை சபையிலயும் நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. ஜெயம் கொள்கிறவன் போதும், ஜெயம் கொள்கிறவன் எவனோ. இப்ப 6வது வசனத்துல தேவாவி சபைக்கு சொல்கிறது, பாருங்க, தேவாவி சபைக்கு சொல்வது. காதுள்ளவன் கேட்க. இதே தான் வந்து பிலதெல்பியால பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஜெயம் கொள்கிறவன் எவனும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் தேவாவி காதுள்ளவன் கேட்க கடவான். அதே போல லெவதோக்கியால பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெயம் கொள்கிறவன் எவனும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வசனத்துல தேவ ஆவி என்ன சொல்லுதுன்னா காதுள்ளவன் கேட்க கடவான். ஃபர்ஸ்ட்
3 சபையில வசனம் எப்படி வருதுன்னா, தேவ ஆவி என்ன சொல்றதோ அது காது உள்ளவன், அது வந்து காது உள்ளவன் கேட்க கடுவான்னு சொல்லிட்டு ஜெயம் கொள்கிறவன் எவனோன்னு வருது. ஆனா 4, 5, 6ல வந்து அது அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது வார்த்தை வந்து என்ன ஆகுது, மாறுது. வார்த்தை என்ன ஆகுதுன்னா அப்படியே சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? இந்த என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஃபர்ஸ்ட் 3 சபைக்கு தேவன் ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தியை யார் கேட்கிறாங்களோ அவங்க மேற்கொள்வாங்க. அப்படிதான் வருது. ஆனா 4, 5, 6, 7வது சபைக்கு எப்படி வருதுன்னா, ஒருத்தர் ஜெயம் கொள்றாருன்னா அப்படி இல்லை. யார் ஒருத்தர் ஜெயம் கொள்றாரோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஒரு சப்ஜெக்ட், அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஒரு சத்தியம். ஒருவேளை ஜெயம் கொள்ற வகுப்பார இவங்க இல்லைன்னா இந்த ட்ரூத் அவங்களுக்கு வித்தியாசம் மாறுது. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் செய்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 3 சபைக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த மெசேஜை கேட்டு நீங்க மேற்கொள்ளுங்கப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா தியேத்தரால இருந்து லவோதோக்கியால வந்து ஸ்லாங் எப்படி மாறுதுன்னா, நீ மேற்கொள்ற வகுப்பாரா இருக்கிறியா, மேற்கொள்ற வகுப்பாரா நீ காணப்படுறியா, ஜெயம் கொள்கிற வகுப்பாரா நீ காணப்படுறியா, உனக்கு தான் இந்த சத்தியம். டோட்டலா வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கான்செப்டே சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா இனிமே நம்ம தியேத்தரால இருந்து லவோதோக்கியால இருக்கக்கூடிய வசன பகுதியில் இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு பேசக்கூடிய மெசேஜ், அந்த சபைக்கு கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிப்பு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. யாருனால மாத்திரம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, யார் ஒருத்தர் ஜெயம் கொள்ள முடியுமோ இல்ல ஜெயம் கொள்ள முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தேவனுடைய ஆவி சத்தியம் பேசப்படும். அவங்க கேட்பாங்க, கேட்டபடியே அவங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா ஜெயம் கொள்வாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சகோதரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மெசேஜை கேட்டுட்டு ஜெயம் கொள்கிறவர் ஃபர்ஸ்ட் 3 சபை. ஆனா லாஸ்ட் 4 சபை அப்படி இல்லை. அவங்க ஜெயம் கொள்றதுக்காகவே அவங்க சப்ஜெக்ட் கேட்கிறாங்க. வித்தியாசம் ஆகுது. அப்படின்னா விசுவாசத்தை பார்க்கிலும் கிரியைகளை பார்க்கிலும் இந்த சப்ஜெக்ட் இன்னும் டீப்பரா போகுது அப்படின்றாரு. புரியுதுங்களா? நம்ம காட்டுற விசுவாசம், அதுல காட்டக்கூடிய கிரியையை தாண்டி இந்த ஒரு காரியம் போகுது. கர்த்தர் இயேசு வந்து சபைகளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அவர் சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒருத்தர்னால இது புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா மேற்கொள்ளவரா மாறுவாங்க, ஜெயம் கொள்கிறவர்களா மாறியே ஆவாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய உள்ள திரைகளை நான் என்ன பண்றேன், ஆராயிறேன். விசேஷமா அந்த கிட்னி அண்ட் ஹார்ட், அதை நான் ஆராயும் போது நீ வெறும் விசுவாசத்தை காட்டுறியா இல்ல அந்த விசுவாசத்தை கிரியை காட்டுறியா, அதை தாண்டி கர்த்தர் இயேசு ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஒரு வெளிப்படுத்துற விசேஷத்துல வரக்கூடிய வசனங்கள் ஒருத்தர் அப்படியே மறுரூபமாக்கிடும், டிரான்ஸ்பர்மேஷன் ஆக்கிடும், புதிய சிருஷ்டியா மாத்திடும். அப்படி யாரெல்லாம் புதிய சிருஷ்டியாக அவங்க மாறின்னு இருக்கிறாங்களோ அப்படின்னா அவங்க ஜெயம் கொண்டு இருக்காங்க, உலகத்தை மாம்சத்தை சாத்தான மேற்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுடைய ஆவியோடைய சத்தம் கேட்கும், இந்த கடைசி கால சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்கிறவங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜெயம் கொண்டுடுவாங்க. அவங்களுடைய ட்ரையம்பிங் அப்படின்னா ஜெயம் கொண்டுடுவாங்க. இது வந்து மாத்த முடியாத சத்தியம். அப்படின்னா தியேத்தரால இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியம், ஃபர்ஸ்ட் 3 சபையில சத்தியம் வந்து என்ன ஆகுது, ஒரு இருண்ட யுகத்துக்கு போகுது. இப்ப சத்தியம் வந்து வெளிச்சத்துக்கு வெளியே வரும்போது இந்த சத்தியத்தோட வெளிச்சத்தை எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத யார் மாத்திரம் ஜெயம் கொள்வார்கள்னா அவங்க மனசுல உறுதியா நிப்பாங்க, நான் ஜெயம் கொண்டே கொள்ளுவேன்னு. அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க மாத்திரம்தான் தேவனோட ஆவி சொல்றது கேட்கும். அவங்களுக்கு மட்டும் தான் என்ன ஆகும், ஸ்பெஷல்லா இந்த ஒரு சத்தம் கேட்கும். கண்டிப்பா நம்ம சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா
பிரசன்டேஷன் சார்ட் உங்க முன்னாடி இருக்கு. வாசிச்சு பாருங்க. என்ன மாறுதல், என்ன மாற்றப்பட்டது, என்ன வார்த்தை மாற்றப்பட்டதுன்னு புரியும். கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது, சகோதரர் எழுதும் போதே அவங்க சொல்றாங்க, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கர்த்தர் இயேசு இந்த மாதிரி வார்த்தையை மாத்தினாரு? ஆனா உள்ள பார்க்கும் போது இது விசுவாசத்துடைய கிரியை பார்க்கிலும் இதுக்குள்ள ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. யார் ஒருத்தர் ஜெயம் கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய ஆவி என்ன சொல்லுதுன்னு கேட்கும். ரொம்ப விசேஷமான சத்தியம். இந்த பாயிண்ட தொடர்ந்து தியேத்தரா சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மேற்கொண்டா அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, முடிவு பரிந்தம் உண்மையா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஐ வில் கிவ் பவர் ஓவர் த நேஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு சபை காலகட்டத்திலையும் ஜெயம் கொள்கிற வகுப்பாருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தராரு. அப்படின்னா அந்த சபை காலகட்டத்துல, அந்த சூழல்ல அந்த ஒரு பரிசுத்தவான்கள் அவங்க எந்த ஒரு பாடுல, எந்த ஒரு கஷ்டத்துல அவங்க போறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த சத்தியத்தை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பிக்ஸ் பண்றாரு. அப்படின்னா தியேத்தரா நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்க ரொம்பவே அரசியல்னால, ஜாதிகள்னால, இல்ல ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா போப்பு மார்க்கத்தினால கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதமும் எப்படி கொடுக்குறாருன்னா, அவங்கள நீ என்ன பண்ணுவ, அதிகாரியா இருப்ப. பாத்தீங்களா, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அப்படி தராங்க. இது தியேத்தரா உடைய அனுபவத்து மேல கர்த்தர் இயேசு வைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் தியேத்தராக்கு மாத்திரமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா தியேத்தராக்கு மாத்திரம் இல்லை, எல்லா சபைகள் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் தியேத்தரா சபையில அவங்க பட்ட பாடு, அவங்க எதனால அவமானப்பட்டாங்க, எதனால உபத்திரம் அடைஞ்சாங்க, எதனால மரணம் அடைஞ்சாங்க, அதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சிறப்பான விஷயம். அப்படின்னா தியேத்தரா சபையில யாருனால பிரச்சனை? அந்த ஜெசபேல், அந்த பவர் ஆஃப் ஜெசபேல், போப்பு மார்க்கமும் அரசியலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பரிசுத்தவான்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொலை செஞ்சிருக்கிறாங்க, கஷ்டம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள மேற்கொண்டு இவங்க ஆளுகை செய்யறதுக்கு தான் கர்த்தர் இயேசு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்காரு. அதாவது பேரளவில் இருக்கக்கூடிய சபைகள் இப்பவே ராஜரீகமா, இப்பவே ராஜா போல இருக்கிறவங்க உண்மையா ஆள போறதுல, அவங்கனால பாடுபட்டு சத்தியத்துக்காக நின்னு மறிச்சவங்க நீங்க தான் என்ன ஆக போறீங்க, அந்த ஜெயம் கொண்ட வகுப்பார ஆளுகை செய்வீங்கன்னு ஆசீர்வாதமா. அதுதான் யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறாரோ பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு அவருடைய ராஜ்யத்துல இவங்க எப்படி இருக்குவாங்கன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளுமா இருந்து எப்படி அவங்க ஆளுகை செய்வாங்கன்னா, இப்ப போப்பு மார்க்கம் என்னென்ன துருபதேசமோ மூல நம்பிக்கையோ கொண்டு வந்தாங்களோ சபைக்குள்ள அதெல்லாம் எடுத்து போட்டு மனுக்குலத்துக்கு இவங்க ஆசீர்வாதமான ராஜாக்கள், ஆசாரியர்கள் மற்றும் நியாயாதிபதிகளை இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுகை செய்யறது நம்ம பார்க்கிறோம். ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்னா கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனத்தின் காலகட்டத்தில் இருக்கிறோம். 1874 பிறகு நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, to him that overcometh I will give power over the nations. எல்லா ஜாதிகள் மத்தியில உங்களுக்கு ஆளுகை செய்யறதுக்கான அதிகாரம் கொடுக்குவேன் சொன்ன அந்த வசனம் நிறைவேற துவங்கிடுச்சு. எப்போ பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சமாதானம் ராஜ்யம் வரத்துக்கு முன்பதாக கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வரணும். 1874 வந்துட்டு பிறகு ராஜாதி ராஜாவா அவர் கையில என்ன பண்ணணும்னு பார்க்கும் போது ஒரு இரும்புக்கோல் ஆட்சிய கொண்டு வரணும்.
இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த இரும்புக்கோல் ஆட்சியை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்னு பார்க்கும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Psalms 2nd chapter 9th verse. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் பாருங்க. என்று சொன்னார். இது என்னன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதிகளையும் இல்ல ஒவ்வொரு அமைப்பையும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த ஒரு குயக்களத்துல செஞ்ச அந்த ஒரு சட்டிப்பானையை போல நொறுக்கிறாரு. அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றாரு, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராரு. இல்லைன்னா அவங்க அகங்காரியா இருக்கிறாங்க, அவங்கள சிறுமையாக்கி தாழ்மையாக்கி அவங்கள நொறுக்கி போட்டு இருக்கிறாரு. இந்த அருமையான ஊழியம் வாய்ப்புல யார கூட இவர் சேர்த்துக்கிறாரு, கர்த்தர் இயேசு சேர்த்துக்கிறாருன்னு பார்க்கும்போது 1878 மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஒரு அருமையான ஊழியத்துல அவங்க பெற்று கொண்டிருக்கிறாங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கும் போது 2:27. அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்க, இங்க அவன் யாரு பார்க்கும்போது இப்போ தியேத்தரா சபையில மரிச்ச பரிசுத்தவான்கள்லாம் இப்ப யார் கூட இருக்கிறாங்க? போப்பு மார்க்கத்தினால கஷ்டப்பட்ட மரித்து போன சத்தியத்துக்காக நின்னு அவங்க எரிச்சிருப்பாங்க, கொலை செஞ்சிருப்பாங்க, அறுத்து போட்டிருப்பாங்க, எப்படிலாம் சாக்கடிச்சுக்குவாங்க. இப்ப அவங்களாம் இப்ப யார் கூட இருக்கிறதுனா கர்த்தர் இயேசு கூட முதலாம் உயிர்த்தெழுதல்ல இப்போ ஜாதிகளை நொறுக்கிற அந்த ப்ராசஸ்ல யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது உண்மையா மேற்கொண்ட தியேத்தரால வாழ்ந்த சபை மக்கள் எங்க இருப்பாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிட்ட இந்த ஒரு வேலையை செஞ்சு நிற்பாங்க. இன்னும் ஆச்சரியமான அருமையான சத்தியம். அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 ஒரு வசனம் இருக்கு, நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் வந்து என்ன ஒரு காரியத்தை செய்யறாருன்னு 12:5. சகல ஜாதுகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சோ நம்ம பார்க்கும் போது the tables were turned. அப்படின்னா அந்த நேரத்துல அந்த துன்பப்பட்ட பரிசுத்தவான்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறிட்டு அந்த இரும்புக்கோல் ஆட்சியில அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கூட இந்த அமைப்புகளை நொறுக்க அவங்க வந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கு. அந்த இரும்புக்கோல் ஆட்சியில கர்த்தர் இயேசு கூட மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கர்த்தர் இயேசு கூட இருந்தாலும் இந்த அதிகாரம் யார் கொடுத்திருந்து? வெளிப்படுத்தின விசேஷம் 2:26 அந்த ஒரு வசனம் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல 2:27 வருது. வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தவும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான் அதிகாரி இல்லைங்களா, அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. இப்ப கர்த்தர் இயேசு அவர் ஆளுகை செய்யணும்னா கூட யாரோடைய கருத்துல இருந்து அந்த ஒரு பர்மிஷன் வாங்கி செய்யணும்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய கருத்துல இருந்து தான் பெற்றுக்கொண்டு அவர் செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்வத்தையும் சர்வமும் யாரா தான் இருக்கிறாருன்னா பிதாவாகிய தேவன் தான் இருக்கிறாரு. இப்ப பிதாவாகிய தேவன் ஏற்ற நேரத்துல 1874 கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வரணும்னு பிதா தான் என்ன பண்ணிருக்கிறாரு, கர்த்தருக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்து தங்களுடைய பரிசுத்தவான்களை உயிர் தெழுது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த ராஜ்யத்தை அவங்க ஆளுகை செஞ்சிருக்காங்க. கண்ட்ரோல், சப்டியூ, ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த ஒரு இரும்புக்கோல் ஆட்சினால் அந்த புய காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டிப்பானையை நொறுக்கிறது போல நொறுக்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா நான் என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதம் தியேத்தரா கொடுத்த இந்த ஆசீர்வாதம் இப்போ லைவ், இப்போ வந்து ஜீவனோட நந்துன்னு இருக்கு.
ஒரு வேலை இப்போ நம்ம இப்ப நீங்களோ இல்ல நானோ இந்த நேரத்துல நம்ம மறிச்சிட்டா கூட நெக்ஸ்ட் அந்த ஒரு இமைக்கும் நொடியிலே நம்மளும் எந்த வேலைக்குள்ளதான் கடந்து போவோம். இப்ப பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதல்ல கர்த்தர் இயேசு கூட என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க கூட நம்மளும் என்ன பண்ணுவோம்னு பார்க்கும்போது அந்த ஒரு இயேசு கூட அந்த இரும்புக்கோள் ஆட்சியில இந்த ஒரு அமைப்புகளை நொறுக்க நம்மளும் கிளம்பிடும். ஸோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் இது. அதாவது ரசல் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னன்னு பார்க்கும்போது த டே ஆஃப் ஜெகோவா, பிதாவாகிய தேவன், அதாவது யெகோவாவின் நாள் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்லும் போது நான் வாசிக்கிறேன். அது இந்த ஒரு பாடத்துக்கு ஒத்து போகுது. த டே ஆஃப் ஜெகோவா இஸ் த நேம் ஆஃப் த பீரியட் ஆஃப் டைம் இன் விச் காட்ஸ் கிங்டம் அண்டர் கிரைஸ்ட் இஸ் டு பி கிராஜுவலி செட் அப் இன் த ஹர்த். அதாவது யெகோவாவின் நாள், த டே ஆஃப் ஜெகோவானா பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய ராஜ்யத்துல அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனம் ஆகிறதுக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நியமிச்சு இந்த பூமியில ஸ்தாபிக்க போற அந்த ஒரு வேலை தான் த டே ஆஃப் ஜெகோவா. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் கர்த்தர் இயேசுவை என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஆளுகைய செய்யறது நம்ம பார்க்கிறோம். அந்த ஆளுகையில ரொம்ப விசேஷமாக தியேத்தரா சபையில கஷ்டப்பட்டு வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அவரோட கூட என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஆளுகையில காணப்பட்டது ரொம்பவே ஆச்சரியமான சத்தியம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாமும் ஜெயம் கொண்டா நமக்கும் இந்த ஆசீர்வாதத்துல பங்கு இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 28ஆம் வசனம் வாசிக்கலாம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். இப்ப பைபிள்ல எத்தனை விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கு பார்க்கும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். செகண்ட் பீட்டர் 1st chapter 19th verse. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கு. பாருங்க, அந்த விடிவெள்ளி உதிக்கும் அளவு. இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 22:16. ரொம்ப டைரக்டா யார் அந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம வசனத்தை பார்க்கும்போது 22:16. சபைகள் இவைகளுக்கு உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். கர்த்தர் இயேசுவே நேரடியா சொல்றாரு, நான் தான் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம். இன்னொரு விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கு. நம்ம ஏசாயா 14:12 நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட வெட்கப்பட்டாயே. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. யார் இந்த விடிவெள்ளி? லூசிபர். சாத்தான் ஆகத்துக்கு முன்னாடி இருந்த பிரதான தூதனா இருக்கக்கூடிய லூசிபர். அவர் மிகுந்த பெருமைனால அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது கீழே விழுந்துட்டார். சோ வேதத்துல பார்க்கும்போது இந்த ஒரு 2 விடிவெள்ளி இருக்கு. சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம கவனிக்கும் போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, and I will give him the morning star. அவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? இப்ப எந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பார்? அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய சகோதரர்களுடைய கருத்துக்களை தியானிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. காரணம் என்னன்னா, இது வெளிப்படுத்தின விசேஷம், எதுவுமே லிட்ரல் கிடையாது. அப்படின்னா இந்த ஒரு வசனத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் பார்க்கும்போது இது ஒரு வாக்குத்தத்தம். பாருங்க, இந்த ஒரு தியேத்தரா சபைக்கு மாத்திரம் 3 ஆசீர்வாதத்தை தராரு. முதல் ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது, நீ ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறினா ஜாதிகளை உன் கையில கொடுப்ப. 2வது,
அந்த ஒரு குயக்கலத்துல அந்த இரும்புக்கோள் ஆட்சியில நீ இருப்ப. மூணாவது என்ன தராருன்னா, நான் உனக்கு இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன பாருங்க. இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்போ கண்ணுக்கு தெரியும்னா, ஒரு 4 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள பிரகாசமா பளிச்சுன்னு தெரியும் இந்த நட்சத்திரம். அதனாலதான் இது பேர் மார்னிங் ஸ்டார். அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரியும். அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா சயின்டிபிக்கா பார்க்கும்போது இது வீனஸ், பிளானட் வீனஸ் இது. ஆனா என்ன பார்க்கும்போது விடிவெள்ளி நட்சத்திரமா இந்த பூமியில பிரகாசமா பளிச்சுன்னு தெரியக்கூடிய நட்சத்திரம் காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள. அப்படின்னா சூரியன் முழுசா உதிக்கிறதுக்கு முன்பாக இந்த நட்சத்திரம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது கிளியரா தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இது எப்போ உதிக்கும் சொல்லும் போது எல்லாமே தூங்கி நிற்பாங்க, யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. எல்லாரும் தூங்கிக்கிற நேரத்துல இது உதிக்கும். ஒண்ணு, பைபிள்ல 2 விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கு. 2வது பாயிண்ட். மூணாவது நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதை எப்படி இன்டர்பிரட் பண்றது, இது எப்படி இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன, இது ஜெயம் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் கமெண்ட், விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விடிவெள்ளி நட்சத்திரமே யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? நானே என்னையே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் தரேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து மனவாளனா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக இருக்கக்கூடிய சபைய தன்னையே அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தராரு. அப்படின்னா ஒருத்தர் ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறிட்டா, இவங்களும் மார்னிங் ஸ்டாரா மாறிடுவாங்க. ஆனா 2ஆ இருக்க மாட்டாங்க, 1ஆ இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் என்ன பண்றாரு தராரு, ஜெயம் கொள்கிற வகுப்பாருக்கு. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்க்கும்போது, அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இல்லைங்களா, கர்த்தர் இயேசு நம்ம பார்த்தாச்சு, தன்னையே அவர் தராருன்னு பார்த்துட்டு பிறகு இது எதை குறிக்குதுன்னா, அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்திலிருந்து வருது வெளிச்சம். எல்லாம் தூங்கி இருக்கிற நேரத்துல பளிச்சுன்னு வருது வெளிச்சம். அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் இயேசு வந்து வெளிச்சத்தை பிரதிபலிக்கல, இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை பிரதிபலிக்கல, மாறாக கர்த்தர் இயேசுவே எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்துல இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஐக்கியம் ஆயிடுவாங்களாம். என்னடா இது வெளிச்சத்துல ஐக்கியம் ஆயிடுவாங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் கர்த்தர் இயேசு கூட இருக்கக்கூடிய க்ளோஸ் இன்டிமேட் ஃபெலோஷிப், அசோசியேட், ரொம்ப நெருக்கமான உறவு, நம்மளுடைய இரட்சகர் கூட நெருக்கமான உறவு, அவருடைய தனிப்பட்ட ஐக்கியம். எந்த நிலையிலன்னு பார்க்கும்போது மகிமையின் நிலையில, தேவராஜ்யத்துல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய இரட்சகரோட ரொம்ப க்ளோஸான ஃபெலோஷிப் மகிமையின் நிலையில, அவருடைய ராஜ்யத்துல. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மறுபடியும் இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் எப்போ வரும்னு பார்க்கும்போது இருட்டா இருக்கும். அதிகாலையில 4ல இருந்து 5 மணி 6 மணி அந்த டைம்ல எல்லாம் இருட்டா இருக்கும். அந்த இருட்டா இருக்கும் போது இந்த ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் மாத்திரம் பிரகாசமா இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்தோடைய உயிர்த்தெழுதல் துவங்கறதுக்கு முன்பதாக யாரோட உயிர்த்தெழுதல் தான் முதலாவது துவங்கும்? சபை, சர்ச்சோட ரெசரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். கர்த்தர் இயேசு வந்துட்டு போயிருக்க அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அவர் வந்துட்டார். வசனம் வாசிச்சீங்க இல்லையா, 2 பேதுரு 1:19ல அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை கூட அது எப்போ பிரகாசித்து துவங்குச்சோ அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடும்? துவங்கிடும். அப்படின்னா 1000 வருஷ அரசாட்சியோடைய முதல் வெளிச்சமே என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் தான். 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு,
அப்படின்னு யாருன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் அந்த ஒரு மார்னிங் ஸ்டாரோடைய அர்த்தம். மல்லாக்கி 4:2 நம்ம வாசிக்கலாம். மல்லாக்கி 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றதுன்னா நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த பூமி மேல நீதியின் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன ஆயிடும்? உதிச்சிடும். புரியுதுங்களா? நீதியின் சூரியன்னா தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாகவே சபை எங்க இருப்பாங்க? அந்த முதலாம் உயிர் தேர்தலுடைய பங்குக்குள்ள போயிடுவாங்க. ரெசரக்ஷன் பிளெஸிங், ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் பிளெஸிங். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்க்கும்போது, பொதுவா வெளிப்படுத்தின விசேஷத்துல நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னா ஒரு ஒளிய சுமக்குது, லைட் பேரிங். 7 நட்சத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு வலது கரத்துல இருக்கக்கூடிய 7 நட்சத்திரம், அவங்களாம் லைட் பேரர்ஸ், ஒளிய சுமக்கிறவர்கள். புரியுதுங்களா? அப்படின்னு என்னன்னா ஏற்றகால சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நான் உனக்கு இந்த ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன அர்த்தம் பார்க்கும்போது, இப்ப மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த பிரசன்ட் ட்ரூத் எப்படி தெரியும்? இப்ப நமக்கு தெரியறது போல தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி தெரியாது. அவங்களுக்கு அட்வான்ஸ்டு லைட். அப்படின்னா சத்தியத்தோடைய உச்சகட்டம் எல்லாமே அவங்க கண்ணுக்கு பிரகாசமா தெரியும். இப்ப நம்ம வார்த்தை வடிவமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது சத்தியம் சத்தியமாக ஒரு சொட்டு கூட என்ன ஆகாதுன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு வசனத்தை இப்ப பாருங்க, இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம 4-5 அர்த்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வசனத்தை எடுத்துட்டா அதோடைய முழு அர்த்தம், முழு வெளிச்சம், முழு சத்தியம் என்ன இருக்கும்னா கிளியரா தெரியும். பிரசன்ட் ட்ரூத் ஆஃப் அட்வான்ஸ்டு லைட், மிகப்பெரிய வெளிச்சம். கடைசியா பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட், நான் உனக்கு விடிவெளி நட்சத்திரத்தை தருவேன்னா ஒரு விடிவெளி நட்சத்திரம் யாரு? சாத்தான். சாத்தான கண்ட்ரோல் பண்றதுக்கான முழு அதிகாரம் யார் கையில தான் கொடுப்பாராம்? சபையோட கையில தான் தரலாம். அப்படின்னு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் ஒரு 4-5 சகோதரர்களுடைய கருத்துக்கள் எடுத்து பார்க்கும் போது எந்த கருத்துக்களும் நம்மளால என்ன பண்ண முடியல, தள்ள முடியல. ஏன்னா எல்லா ஆங்கிள் பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்தோடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசமா இருக்கு தவிர இல்ல இந்த ஒரு கொஞ்சம் இந்த வசனத்துக்கான அர்த்தம் அப்படி கொஞ்சம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நம்மளால என்ன பண்ண முடியல. அப்படின்னா சுருக்கமா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை பத்தி யார் ஒருவர் ஜெயம் கொள்கிறாரோ அவங்களுக்கு தேவன் அவங்களையே வெளிச்சமா பயன்படுத்துவார். இதுதான் ட்ரூத். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா தியேத்ரா சபையில டார்க் ஏஜோட உச்ச கட்டத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னா லைட் ஆஃப் லைட், வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம், அவங்க ஜெயம் கொண்டுட்டாங்கன்னா அதுதான் ஆசீர்வாதமே. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு தியேத்ரா சபையை எப்படி முடிவுக்கு கொண்டு வராரு நம்ம பார்க்கும்போது 29ஆம் வசனம், தேவ ஆவி சபைக்கு சொல்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பாருங்க, தேவனுடைய ஆவி சபைக்கு சொல்வது என்னன்னா காதுள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப சிம்பிள், ஒரு எச்சரிப்பான வார்த்தை. யார் ஒரே மனசுல இருக்கிறாங்களோ, ஒரே சிந்தனையில இருக்கிறாங்களோ, ஒரே சத்தியத்துல இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த செய்தியை காதுள்ளவர் கேட்க கடவான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் இதோட என்ன ஆகுது? முடிவுக்கு வருது. இப்ப நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கும்போது 3வது அதிகாரம். சோ அதுக்கு முன்பதாக நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பெர்கமோ சபை பத்தி என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம தியானிச்சோம்.
பாருங்க, இந்த ஒரு பெர்கமோ சபை குறித்து நம்ம பார்க்கும்போது அதோடைய அர்த்தம் ஒரு சுகந்த வாசனை, தூதன் பீட்டர் வால்டோ. அதோடைய காலம் 1157 இருந்து 1367 வருடம். இவங்க சத்தியத்துக்காக ரொம்ப சகிச்சாங்க. எபேசு சபையை பார்க்கிலும் ரொம்ப வைராகியம் இருந்தாங்க. ஆனா இவங்க பண்ண தவறு என்னன்னு பார்க்கும்போது அந்த எசேபேலோட உபதேசத்துக்கு இவங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, செவி சாச்சிட்டாங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விக்கிர ஆராதனையுடைய அந்த ஒரு வழிபாடு இல்ல அந்த ஒரு உபதேசத்துக்கு அவங்க மனசு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒத்து போனதுனால கர்த்தர் இயேசுக்கு அவங்க மேல ஒரு கோவம். என்னன்னு பார்க்கும்போது அந்த அமைப்புக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, மன திரும்பு. அப்படி நீ மன திரும்பலன்னா உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு காலகட்டத்தை பிக்ஸ் பண்ணுவேன் சொன்னார். அதே போல யார் ஒருவர் ஜெயம் கொள்கிறாரோ அவங்களுக்கு 3 ஆசீர்வாதம் தரார். 1, ஜாதிகள் மேல் நீ ஆளுகை செய்வாய், அந்த ஒரு இரும்புக்கோல் ஆட்சி செய்வாய். 3வது விடியற்கால நட்சத்திரம், அந்த விடிவெள்ளி நட்சத்திரமா இருப்பார். சோ இதுதான் பெர்கமு சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆசீர்வாதமும் நம்ம பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சாப்டர் 3, 3வது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம் தேவனுடைய கிருபையினால. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 1st chapter 20th verse. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த தரிசனத்துல அந்த ஒரு 7 குத்து விளக்கு 7 சபைகளாம், 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்களாம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 5வது சபை என்னன்னு பார்க்கும்போது சர்தை. சர்தை. சோ இந்த ஒரு சர்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ 5வது சபையான சர்தை. சோ இந்த ஒரு சர்தையோடைய தூதன் யாருன்னு பார்க்கும்போது ஜான் வெக்லிஃப். ஜான் வெக்லிஃப் இவருடைய ஊழியம் நம்ம பார்க்கும்போது 1367 இருந்து 1384 வரை. 1367 இருந்து 1384 வரை. சர்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது ரெமனன்ட், மீதியானவர்கள், ரெமனன்ட். சோ இந்த ஒரு சர்தையோடைய சபையோடைய காலம் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 1367 இருந்து 1517, 150 வருஷம். 1367 இருந்து 1517, ஒரு 150 வருஷம் இந்த ஒரு சர்தை சபை இருந்தது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு சர்தை சபையோடைய தூதர் ஜான் வெக்லிஃப். சோ இந்த ஒரு சர்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு சபை. தியேத்ரா நெக்ஸ்ட் வரக்கூடிய சபை சத்தியத்துல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், சத்தியத்துல இன்னும் அதிகமான வளர்ச்சி நிறை ஆகும். சோ இதுல ஜான் வெக்லிஃபோடைய ஊழியம் எப்படி இருந்தது, அதே போல அங்க வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு வந்த சோதனைகள், சிச்சைகள், உபத்திரவங்கள்லாம் என்ன, இந்த காரியம்லாம் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம 3வது அத்தியாயத்தை நம்ம தியானிக்கலாம். பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. மனித ஞானத்திலேயோ இல்ல புத்தியிலேயோ இல்ல, முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால. ஸோ அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஸ்டடிக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் நீங்க உங்களுடைய பர்சனல் பிரேயர்ல நீங்க நினைவு கூறுமாறு தாழ்வுடைய கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.